பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே நான் செலுத்துகிறேன். ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யூடியூபில் நான் கொடுக்கும் செய்திகளை பார்க்கும் எல்லாருக்கும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் என் அளவில்லாத நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஐயோ, இந்த சோதனையின் உச்சத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன், இந்த சோதனையை என்னால் தாங்க முடியவே இல்லை, எப்படித்தான் இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வரப்போகிறேன், எப்படி இந்த சோதனையிலிருந்து பரிபூரணமான விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன், எப்படி இந்த சோதனையை நான் ஜெயிக்கப் போகிறேன், எனக்கு தெரியவில்லையே, மிகவும் வேதனையாக இருக்கிறது. எப்பொழுது இந்த சோதனை காலம் என்னுடைய வாழ்க்கையிலே முடியும்? இந்த சோதனையை விட்டு நான் வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யார் என்னை இந்த சோதனையிலிருந்து தூக்கி எடுப்பார்கள்? இந்த சோதனை காலம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும்? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சோதனையிலிருந்து எப்பொழுது நான் விடுவிக்கப்பட போகிறேன்? எப்பொழுது நான் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளோடு சோதனையின் உச்சத்தில் வாழ்ந்து வருகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நீங்கள் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை வாழும்படியாய், சோதனையை பொறுமையோடு சகித்து கொள்ளும்படியாய், அந்த சோதனையை ஜெயித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறி சகல விதமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், நீங்கள் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறி தேவ நாம மகிமைக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை சோதிப்பவன் சோதனைக்காரனாகிய பிசாசு. அந்த சோதனை காலத்திலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்களாய், தேவ சித்தத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், சோதனை காலத்திலே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய், சோதனை காலத்திலே தேவன் மீது மிகுந்த அன்புடையவர்களாய், கிறிஸ்துவோடு கொண்டுள்ள அன்பின் உறவிலே நிலைத்திருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கனிவுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக நாம் அந்த சோதனையை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். முதலாவது சோதனையை சகிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சோதனையை ஜெயிக்கும்படியான வல்லமையை கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அவருடைய வெளியேற பெற்ற சரீரம் நமக்காக சிலுவையிலே பிக்கப்பட்டது. நமக்காக சிலுவையிலே மரித்து அந்த சிலுவை பாடுகள், சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அதே போல நாமும் சிலுவை பாடுகளை சகிக்கும்படியாய், சோதனைகளை சகிக்கும்படியாய், அந்த சோதனைகளை கடந்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று சொன்னால், எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் உபத்திரவங்களாக இருந்தாலும் அவைகளை பொறுமையோடு நாம் சகித்து கொள்ளும்படியாய், அவைகளை மேற்கொள்ளும்படியாய், நாம் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். எப்பேற்பட்ட ஆழமான சோதனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அக்னி சோதனையாக இருந்தாலும் அந்த அக்னியின் உக்கரத்தை அவித்து போடும்படியாய், நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும்படியாய், நாளுக்கு நாள் தேவனை அதிகமாய் நேசித்து அன்பு கூறும்படியாய், நாளுக்கு நாள் தேவனுக்குள் வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் மீது கொண்டுள்ள பக்தி வைராக்கியம் பெருகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராய் உங்களை அவர் நிரப்பி அக்னி அபிஷேகத்தை கொடுப்பார். பொல்லாங்கன் எய்யும் சத்ருவின் சகல அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு ஒருவர் உண்டென்றும் அவர் உங்களுக்கு சோதனையை ஜெயிக்கிற வல்லமை அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையும், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகத்தை கொண்டு சோதனையை சகிக்க முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும், அதை மேற்கொள்ள முடியும், ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற முடியும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக சோதனை காலத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். சோதனை காலம் முடியும்படியாய் சீக்கிரத்திலே உதவி செய்வார். அந்த சோதனையை மேற்கொள்ளும்படியாய் அவர் உங்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடுப்பார். ஏற்கனவே அந்த கிருபையை கொடுத்து விட்டார் என்று விசுவாசிங்கள். அந்த சோதனையை மேற்கொள்ளும்படியாய் அவர் உங்களுக்கு விசேஷித்த வல்லமை அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சோதனை காலத்தை கடந்து வரும்படியாய் தேவ பலன் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த சோதனை காலத்திலே வழுவி போகாமல் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய ஆறுதல் இளைப்பாறுதல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு பிதாவாகிய தேவன் ஜெயத்தை கொடுக்கும்படியாய் அவர் நம்மை அழைத்தார். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அபிஷேகத்தை கொண்டு அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் நம்மை சுத்திகரிக்கிறவர்களாய், நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே நாம் நம்மை சுத்திகரித்து நாம் பரிசுத்த ஜீவ பாதையிலே நடக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் நம்மை அதிகமாய் நிரப்பி ஆளுகை செய்யும். எப்பேற்பட்ட சோதனையின் மத்தியிலே வாழ்ந்து வருகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து வந்தாலும், எப்பேற்பட்ட கவலையின் மத்தியிலே துன்பங்கள் துயரங்கள் வருத்தங்கள் பாரங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு கரம் உங்களை தூக்கி எடுக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் சோதனை காலத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷர்களே, எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? தண்ணீர் போன்ற சோதனைகளை கடந்து வந்தாலும் பயப்படாதிருங்கள். நீங்கள் தண்ணீர்களை கடந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் ஆறுகளை கடந்து வரும்போது அவைகள் உங்கள் மேல் புரளாதபடிக்கு ஆவியானவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பீர்கள், அக்னி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. விசுவாசத்தினாலே அக்னியின் உக்கிரத்தை அவித்து போடுவீர்கள். ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அக்னி சோதனை உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, தண்ணீர் போன்ற சோதனைகள் மத்தியிலே நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் போன்ற செழிப்பான தேசத்தை கொடுப்பார். நிறைவான நன்மைகள் ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காக கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஒரு குதிரை லக்கை நோக்கி ஓடுவது போல நீங்கள் தேவனுக்காக லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே, குதிரை யுத்தநாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் குதிரைகளாய் இருக்கிறோம். லக்கை நோக்கி ஓடும்படியாய் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளும்படியாய் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் குதிரைகளாய் பொறுமையோடு ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் பின்வாங்கி போகாமல் பின்னான காரியங்களை மறந்து முன்னான காரியங்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இன்றைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியிலே வாழ்ந்து வருகிறீர்கள்? கடன் பாரமா, பொருளாதார நெருக்கடியா, வறுமையா, தரித்திரமா, சரீரத்திலே பலவிதமான வியாதிகள், பலவீனங்களா, தோல்விகளா, அவமானங்களா, நிந்தனைகளா, தூஷணங்களா, பரியாசங்களா, எப்பேற்பட்ட பாடுகள் உபத்திரவங்களாக இருந்தாலும், சாபத்தின் வாழ்க்கையாக இருந்தாலும், பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிற பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை குதிரைகளாய் ஆயத்தப்படுத்துகிறார். தீங்கு நாளில் பிசாசை எதிர்க்கவும் தேவனுக்காக யாவையும் செய்து முடித்தவர்களாய் வழுவாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாத்து தம்முடைய மகிமையில சன்னிதானத்திலே நிற்க பண்ணும்படியாய் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த சோதனை காலத்திலே உங்களை கைவிடாமல் நீங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு, நீங்கள் இடறி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் கால் சறுக்காதபடிக்கு நீங்கள் நடக்கிற வழியை தேவனே அகலமாக்குவார். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு துதி கன மகிமை மாட்சிமை அன்றும் இன்றும் என்றும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.